ஒன்றிய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்துல 18 தொழில்கள் தான் அதுல இருக்கு. ஆனா நம்ம கலைஞர் கைவினை திட்டத்துல 25 வகையான தொழில்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு திட்டத்துல விண்ணப்பதாரர் அவருடைய குடும்ப தொழிலை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா நம்ம திட்டத்துல விரும்பி எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கலைஞர் கைவினை திட்டத்துல விண்ணப்பிச்சு குறைந்த வயசு 35 இருக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கோம். அதனால கல்லூரிக்கு போற வயசுல குடும்ப தொழிலை பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கிறோம். இந்த திட்டத்துல 50,000 முதல் 3 லட்சம் வரை மானியத்தோடு கடன் வழங்கப்படுது. விஸ்வகர்மா திட்டத்துல மானியம் கிடையாது. இதுவரை 24,907 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. இதுவரை 24,907 விண்ணப்பங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 8,951 பயனாளிகளுக்கு 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கைவினை கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. யாரையும் விளக்காம, சமூக பாகுபாடு பார்க்காம உருவாக்கப்பட்டிருக்கு. ஆர்வமான கைவினைஞர்கள் விரும்பின தொழிலை செய்யலாம் என்கிற அடிப்படையில தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கும். ஒரு காலத்துல அப்பா பார்த்த தொழிலைத்தான் பிள்ளையும் பார்க்கணும்னு குலத்தொழில் முறை இருந்துச்சு. அந்த அடிப்படையில தொடக்கத்திலே நான் சொன்ன மாதிரி அப்பா தொழில மகனுக்கு கற்றுத்தர குலக்கல்வி முறைய ராஜாஜி ஆட்சி காலத்திலே உருவாக்கினாங்க. அப்போ இதுக்கு எதிராக தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் போராடினாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அந்த முறையை திரும்ப பெற்றார். இத்தனை ஆண்டுகளாகியும் சிலரோட மனசுல இருந்து அந்த பழமைவாதம் இன்னும் போகல என்பதன் அடையாளம் தான் விஸ்வகர்மா திட்டம். அதை எதிர்த்து நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி திட்டமா கலைஞர் கைவினை திட்டத்தை உருவாக்கி இருக்கு. இதுதான் காலத்துடைய வெற்றி. இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி.